கைஸ், இன்னைக்கு மார்னிங் ஒரு பெரிய மிஸ்ட்ரி நடந்திருக்கு. யூஎஸ் நேவி ஒரு பக்கம் மொத்தமா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஃபுல்லாவே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வழியா எந்த கப்பல்களும் ஈரான்ல இருந்து போகவும் முடியாது, ஈரானுக்கு வரவும் முடியாது. அந்த சமயத்துல ஒரு 6 கோஸ்ட் ஷிப் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம வெளியே போயிருக்கு, வந்திருக்கு. யூஎஸ் தாண்டி, யூஎஸோட போர்க்கப்பல்கள்லாம் தாண்டி போயிருக்கு. அப்புறம் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில், பாகிஸ்தான் என்ட்ரி, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காம பாருங்க. நம்ம சேனல்ல நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு அன்னேம்டு, ஒரு பேர் தெரியாத, ஒரு பேர் இல்லாத ஈரானியன் டேங்கர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேரல் அளவுக்கு ஆயிலை சுமந்துக்கிட்டு குஜராத் கிட்ட எந்த வித அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் அன்அனௌன்ஸ்டா வந்து நின்றுருக்கு குஜராத் பக்கத்துல. அது மட்டும் இல்லாம மலேசியால இருந்து சில ஷிப்ஸ் யாருக்கும் தெரியாம ஏஐஎஸ் சிக்னல்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஈரானோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த கோஸ்ட் ஷிப்னு சொல்லக்கூடிய கப்பல் பார்த்தீங்கன்னா யாரு கண்ணிலையும் சிக்காம, எந்த ரேடார்லையும் மாட்டாம ஒரு போயிட்டு வர சீக்ரெட்டான ஷிப் தான் இது. இது எதுக்காக ஈரான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மெயின் வெல்த்தே பார்த்தீங்கன்னா, மெயின் சொத்தே பார்த்தீங்கன்னா ஆயில் தான். அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாதான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கையில் கிடைக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கு லாஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அவங்க சேல் பண்ணியிருக்காங்க, ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுனால யூஎஸோட நேவல் ஃபோர்ஸஸ் சென்ட்ரல் கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னையில இருந்து எந்த வித ஒரு கோஸ்ட் ஷிப்பும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி அந்த கோஸ்ட் ஷிப்பை நாங்கள் எந்த இடத்துல பார்த்தோம்னா அதை சீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு யூஎஸ் நேவி ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா திவ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு டேங்கர் குஜராத் கோஸ்டர் கிட்ட வந்து சைலண்டா வந்து நின்றுருக்கு. பட் இந்தியா நாங்கள் அதில் இருக்க ஆயிலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவங்க இந்தியா அதை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் நம்ம மேலே ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் இது பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இன்னைக்கு நடந்த அப்டேட்ஸ் படி பார்ப்போம். ஈரான் சைடில் இருந்து வந்த அப்டேட் படி ரொம்ப ஷாக்கான விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கராச் B1 பிரிட்ஜ் ஆல்ரெடி ஒரு இடத்துல அட்டாக் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்ஜ் மேலே அட்டாக் பண்ணாங்க. அதன் மூலியமா நிறைய சிவிலியன்ஸ் இறந்தாங்க இல்லையா? அது மேலே திருப்பி ஒரு அட்டாக் நடந்து இருக்கு. இன்னைக்கு லோக்கல் மீடியா ரிப்போர்ட் படி அந்த பிரிட்ஜ் மேல இருந்த சிவிலியன்ஸை ரெஸ்கியூ பண்ண போன டீம் மேல 2வது தாக்குதல் நடத்தி இருக்காங்க. மிசைலை வச்சு யூஸ் பண்ணி யூஎஸ் தாக்கி இருக்காங்க. இப்பதான் சில வாரத்துக்கு முன்னாடி அங்க சிவிலியன்ஸ், அன்னைக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு சிவிலியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க நடமாடிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு மிசைல் அட்டாக் பண்ணாங்க. இப்ப திரும்பியும் அவங்க ரெஸ்கியூ பண்ண போனவங்க, அந்த சிவிலியன்ஸை பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ண போனவங்களையும் சேர்த்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா இது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் தான். பென்டகன் இந்த தாக்குதலுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அந்த பிரிட்ஜ் வழியாக தான் நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்ஸை ஷிஃப்ட் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நியாயமான விஷயமா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னதான் அவங்க ஈரான் பார்த்தீங்கன்னா நியூக்ளியரை டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாலும், அந்த மிசைல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாலும் இங்கே பாதிக்கப்படுறது மக்கள் மட்டும்தான். ஓகே, இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்க்கு வரும். இந்த இடத்துல அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கரியர்ஸ் யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் அண்ட் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு அப்படின்ற 2 விதமான போர்க்கப்பல்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கு. ஈரானோட பந்தர் அப்பாஸ் போர்ட்டுக்கு எந்த ஆயில் டேங்கரும் வரக்கூடாதுன்னு யூஎஸ் நேவி கமாண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி மீறி வந்தால் அதை தாக்குதல், அந்த ஷிப்பை தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈரான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானோட சுப்ரீம் லீடர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. எங்களோட ஆயிலை நீங்கள் பிளாக் பண்ணால் வேர்ல்டோட 20% ட்ரேட் ரூட்டை நாங்கள் பெர்மனண்ட்டாக பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்காரு. இது மட்டும் நடந்ததுன்னா உலகளவில் எக்கனாமிகள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாதிப்படையும். நீங்கள் வேணா பாருங்க. இப்போ இன்னும் சீஸ் ஃபயர் முடிய சில நாட்கள் தான் இருக்கு. அதுக்கு மட்டும் ஈரானும் அமெரிக்காவும் ஒத்து போகலன்னா கூடிய சீக்கிரம் நம்ம இந்தியாலேயே நிறைய இம்பாக்டை நம்ம பார்க்க தான் போகிறோம். அது கேஸ் வழியாகவும் இருக்கலாம், பெட்ரோல் டீசல் வழியாகவும் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வழியாகவும் இந்த இம்பாக்ட் ஏற்படலாம். இந்த பிரச்சனையை எப்படியாவது ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக ஒரு சீக்ரெட் மீட்டிங்கை இன்னைக்கு தெஹ்ரான்ல வச்சிருக்காங்க. அதுவும் யாரு கூடன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனீர். இவர் நேர்லேயே போய் தெஹ்ரான்ல தான் இருக்காரு. அங்கே போய் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவிலான பிரச்சனையை பேசி வச்சு ஒரு பீஸ் டீலுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. யாரும் சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரியும் தெரியல. பீஸ் ஃபயருக்கு டீல் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தும் போது பார்த்தீங்கன்னா ஆயிலோட ப்ரைஸ் கம்மியாச்சு, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் கம்மியாச்சு. இன்னைக்கு ஈவினிங் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தா
க்ரூட் ஆயில் பிரைஸ் 15% ஜம்ப் ஆகியிருக்கு. இந்த நிலைமை எப்படி தான் போய் முடியும்னு இன்னும் யாருக்கும் தெரியல. சீஸ் ஃபயர் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போது. அதுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா, பயங்கரமான ஒரு விஷயங்கள் நடக்க போகும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோல.